விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை முதல் 8,50,000 குழந்தைகளுக்கு மீசில்ஸ் ருபேலா தடுப்பூசி போடப்படவுள்ளது. தடுப்பூசி குறித்து வீண் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 9 மாதம் முதல் 15 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை மீசில்ஸ் ருபெல்லா தடுப்பூசி போடப்படவுள்ளது. அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த தடுப்பூசி போடுவதால் ஏற்படக்கூடிய பயன்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீசில்ஸ் ருபெல்லா தடுப்பூசிகளை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சுப்பிரமணியன் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் விழிப்புணர்வு பிரசுரங்களையும் அவர் வெளியிட்டார். ருபெல்லா தடுப்பூசி குறித்து வீண் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து தட்டம்மை ரூபல்லா நோயை முற்றிலும் ஒழிப்பதற்காக அரசு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 9 மாதத்திலிருந்து 15 வயது முடிந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடக்கூடிய ஒரு சிறப்பு முகாம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தில் உள்ள 2838 பள்ளிகளிலும் 2938 அங்கன்வாடி சென்டர்களிலும் இந்த தடுப்பூசி முகாம் பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். பள்ளி குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசி போடுவதற்காக குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது.